யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம், இறைவணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிகப்பாக உள்ள தாவரங்களுடைய நன்மைகள். எதெல்லாம் சிகப்பு நிறத்தில் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரத்தத்தில் இருக்க பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த திட்டுகளையும் ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும், ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 3 தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று சிகப்பு 6 மாத சிகப்பு கீரைத்தண்டு, இன்னொன்று சிகப்பு பொன்னாங்கண்ணி, சிகப்பு புளிச்சக்கீரை. இந்த 3ம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இப்போ சிகப்பு புளிச்சக்கீரையும் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அதே மாதிரி 6 மாத கீரைத்தண்டு, இந்த 3த்துலேயும் என்ன நன்மைகள் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த 3 விதைகளும் இது 3மே நம்மளுடைய நாட்டு ரகங்கள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரத்த புற்றுன்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கோம். 2வது ஹீமோகுளோபின் குறைபாடு. 3வது எங்கே போனாலும் சிபிசின்னு ஒரு பரிசோதனை, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் பிளேட்லெட்ஸு, நியூரோஃபில்ஸு, லிம்போசைட், மோனோசைட்னு சொல்லக்கூடிய 3 பரிசோதனைகளை செய்கிறாங்க. இதனுடைய அளவு முறைகளை வச்சு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எது கூடினாலும் குறைஞ்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எது கூடினாலும் குறைஞ்சாலும் அது சரி செய்யக்கூடிய ஆல்கலாய்டுகள் இந்த ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு, ரத்தம் சார்ந்த புதிய நோய்கள் வந்தாலும் நம்ம பயப்படாமல் நம்ம எதிர்கொள்ளக்கூடியது இந்த சிகப்பு கீரைத்தண்டு, சிகப்பு பொன்னாங்கண்ணி, சிகப்பு புளிச்சக்கீரை. இந்த 3த்தையும் நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணி நமது பகுதியில் திரும்பவும் கொண்டு வருவோம். அப்போ இந்த 3 விதைகளும் நம்மளுடைய பாலசுப்ரமணியாவோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 3 விதைகளையும் இந்த ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு, ரத்தத்தின் வழியாக தான் நோய்கள் கடத்தப்படுது. ரத்தத்தை தூய்மைப்படுத்திக்கணும்னா இந்த ரத்தம் சார்ந்த மூலிகைகள் எதெல்லாம் இருக்குதோ அதை வாங்கி உணவில் நம்ம பயன்படுத்துறது மூலிமா ரத்தத்தின் வரக்கூடிய நோய்கள், அது பரம்பரை நோய்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கு வழியாக உணவு வழியாக எடுக்கப்படும் போது அந்த நோய்கள் உடம்புல வெளிப்படாமல் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தில் அந்த நோய்களுடைய வீரியத்தை குறைக்கப்பட்டு புதிய நோய்கள் உருவாகாமல் பரம்பரை நோய்கள் வராமையும் தடுக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். இந்த மூலிகைகளில் தான் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி, சிகப்பு புளிச்சக்கீரை வழக்கமாக பார்ப்போம். புளிச்சக்கீரையில் பச்சை தண்டு பார்த்துருப்பீங்க, இது சிகப்பு தண்டு. இது பெரும்பாலும் நான் இன்றைக்கி எங்கள் கிராமப்புறங்கள்லேயும் இது பார்க்க முடியல. இது மறைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு புளிச்சக்கீரை, காசினி கீரைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் சிகப்பு. இது அந்த சிகப்பு புளிச்சக்கீரை இன்றைக்கி எங்கேயுமே பார்க்க முடியல, எல்லாமே மறைஞ்சி போச்சு, எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களால். அப்போ அதை மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட புளிச்சக்கீரை இன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்குது. இதனோட விதைகளை பாதுகாக்கணும், பரவலாக்கணும். அந்த நோக்கத்திற்காக தான் இந்த 3த்தையும் உங்களுக்கு சொல்கிறோம். சிகப்பு பொன்னாங்கண்ணி, சிகப்பு கீரைத்தண்டு, 6 மாத கீரைத்தண்டு, புளிச்சக்கீரைகளை தொட்டிகளிலையும் வீட்டு தோட்டங்களையும் வளர்த்து ரத்தம் சம்பந்தமான நோய்களை தடுத்துக்கொள்வோம். நன்றி நண்பர்களே.